அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதுரையில எழுச்சித் தமிழர் அவர்கள் ஒரு சிறப்பான பேச்சு. சனாதனத்தை எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்துத்துவத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறினாரோ, அதுபோல சனாதனத்தை, இந்த மதவாதி கும்பல்களை மதுரையில தலைவர் தெறிக்க விட்டுருக்காரு பேச்சுல. போற போக்குல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குத்து. ம். ராஜாக்கு ஒரு குத்து, அண்ணாமலைக்கு ஒரு குத்து. அண்ணாமலைக்கு ஒரு குத்து. நம்ம தலைவர அண்ணே அண்ணேன்னு சொல்லிக்கிட்டே கூட இருந்துக்கிட்டே, தமிழ் தேசியங்கிற போர்வையில் பேசிக் கொண்டிருந்த அண்ணன் சீமான் அவர்கள நடு மண்டையில நஞ்சுன்னு ஒரு குத்து குத்தியிருக்காரு. அது சீமானுக்கு என்னன்னா, பிராமண கடப்பாரையை கொண்டு திராவிடத்தை தகர்ப்பேன்னு சொன்னாரு. திராவிடத்தை திராவிட சமூக நீதி கொள்கையை யாரும் இது பண்ணிற முடியாது. நீ திமுகவ அது என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அது எங்களுக்கு அவசியம் கிடையாது. தலைவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. இதெல்லாம் எப்ப பேசுவார் நான் நினச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. ஏன் தலைவர் ஓப்பனாவே சொல்லலாமே! இத்தன நாள் ஏன் சொல்லாமயே இருந்தாரு? அப்படின்ட்டு நினச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு தலைவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியா? திமுகவ இது பண்றேன்னா, நீ திமுகவ தகரத் தெரி. அது உன்னுடைய விருப்பம். அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க பேசிக்கிருவாங்க. ஆனால் என் பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் நிறுவிய ஆரியத்திற்கு எதிரா பேசிய திராவிடத்தை முன்னிறுத்தி பேசிய சமூக நீதி கொள்கையை நீ தகர்ப்பேன்னு சொன்னேன்னா, நாங்கலாம் சும்மா விட்டுருவோமா? போற போக்குல நங்குன்னு ஒரு கொட்டு சீமானுக்கு. நாளைக்கெல்லாம் இவைங்கெல்லாம் கதறிட்டு வீடியோ போடுவாய்ங்க பாருங்க. ஆமா. நாளைக்கு இவங்க எல்லாரும் கதறிக்கிட்டு வீடியோ போட ஆரம்பிச்சுருவாய்ங்க. பாஜக சங்கிகளை தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக எதிர்க்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்புறம் இவங்க எல்லாருமே 2 சீட்டு, 2 சீட்டு, 2 சீட்டுன்னு தான் சொல்லுவாய்ங்க நம்மள. அதத்தான் எங்க தலைவர் வெளிப்படையா அறிவிச்சுட்டாருடா. எங்களுக்கு சீட்டு ஒரு முக்கியமே கிடையாது. 2 சீட்டு, 4 சீட்டு, 5 சீட்டு எங்களுக்கு சீட்டுங்கிற ஒரு முக்கியமே கிடையாது. ஆனால் எங்களுடைய கொள்கை கோட்பாடின் வழியாக உங்களை எல்லாம் துரத்தி விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நுழைய விடாம. அதான் வேணும். பாஜக சங்கிகளுக்கு இன்னைக்கு சரியான செருப்படி பதிவு கொடுத்திருக்காரு தலைவர் பேச்சுல. விஜய போற போக்குல கன்னத்துல ஒரு அறை சத்துன்னு பயங்கரம் அரைஞ்சிட்டு போயிருக்காரு தலைவர். நீங்கெல்லாம் இப்ப ஆரம்பிச்ச தம்பி உடனே ஆர்எஸ்எஸ்ஸாவா வெளிப்பட்டாரு. பாஜகவின் ஒரு அதாவது விஜயும் சீமானும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. சரியான ஸ்டேட்மெண்ட்டு. ஆமா. இவங்கலாம் இன்னும் கதறிட்டு கிடப்பாய்ங்க. நாளைக்கு பாருங்க. ஐயோ! கதறிட்டு கிடப்பாய்ங்க. நாளைக்கு டிவிய ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இந்த டிவிய ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உட்காந்து கட்ட பஞ்சாயத்து ஆரம்பிச்சுருவாங்க.
தலைவர் பேச்சா தான் இருக்கும் நாளைக்கு ஃபுல்லா. பார்ப்போம்.